Hi everyone, last video la Xpath functions பார்த்தோம். இந்த வீடியோல attribute based Xpath பார்க்கலாம். So attribute based Xpath கீழ நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் attribute based Xpath. Attributes யூஸ் பண்ணி ஒரு Xpath எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். Then multiple attribute Xpath. Single attribute யூஸ் பண்ணாம multiple attributes யூஸ் பண்ணி எப்படி ஒரு Xpath கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. And last one வந்து attributesம் Xpath functionsம் combine பண்ணி எப்படி ஒரு Xpath கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். So Xpath functions நம்ம யூஸ் பண்றது contains, starts with, text off. So இந்த functionsம் attributeஐ combine பண்ணி Xpath கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். So இந்த 3 topicsம் நம்ம பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம டெமோக்கு எடுத்திருக்கிற வெப்சைட் வந்து இதுதான் demoqa.com. இதுல இந்த ரைட் கிளிக் மீங்கிற பட்டனை தான் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண போறோம். இன்ஸ்பெக்ட் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அந்த எலிமெண்ட் மேல ஹோவர் பண்ணுங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கீழே ஹைலைட் ஆகும். ஸோ இதுதான் அந்த ரைட் கிளிக் மீ பட்டனோட ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு ஐடி, டைப், கிளாஸ் அண்ட் ஒரு டெக்ஸ்டும் இருக்கு. ஆக்சுவலாக ஐடி இருக்குது இந்த பட்டனுக்கு. ஸோ நீங்கள் ஐடியை யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அதெல்லாம் விட்டுருங்க. இதை வச்சு எப்படி Xpath எழுத போகிறோம்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath. இதில் இந்த டேக் பாருங்க. இதில் அட்ரிபியூட்ஸ்னா எது? ஐடி, டைப், கிளாஸ், இதெல்லாம் தான் அட்ரிபியூட். அட்ரிபியூட் வேல்யூனா என்னது? இதுக்குள்ள இந்த டபுள் கோட்ஸ்குள்ள வரதெல்லாம் அட்ரிபியூட்டோட வேல்யூ. ஸோ இந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு Xpath எழுத போறோங்கிறது. ஸோ சிண்டாக்ஸ் பாருங்க. இந்த டாம் மேலே வச்சுட்டு Ctrl+F கொடுத்தீங்கன்னா கீழே வந்து டெக்ஸ்ட் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், தென் அதோட டேக் நேம் கொடுக்கணும். டேக் நேம் தெரியலைன்னா ஸ்டார் கொடுத்துக்கலாம். பட் டேக் நேம் நமக்கு தெரியும் என்னது, பட்டனுங்கிறது அதோட டேக். ஸோ இதில் வந்து பட்டன் எங்கேயோ டைப் பண்ணிட்டேன். எங்கே டைப் பண்ணிட்டேன் இருங்க. இதில் பட்டன், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இங்கே டைப் பண்ண இந்த டாமோட ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அண்ட் இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அட் ஐடி ஈக்குவல் டு நம்ம வந்து ஐடியை தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த ஐடி அட்ரிபியூட் வச்சு தான் Xpath எழுத போகிறோம். ஸோ அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணால் எப்போவுமே அட்டு கண்டிப்பாக போடணும். ஓகே, அட் ஐடி ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டில் அதோட வேல்யூ. இதோட வேல்யூ என்னது? ரைட் கிளிக் பட்டன். ஸோ இதோட வேல்யூ கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க 1 of 1 காமிக்குது, ப்ராப்பர்ட்டி ஹைலைட் ஆகுது, எலிமெண்ட்டும் ஹைலைட் ஆகுது. ஸோ Xpath வந்து வேலிட் Xpath. ஸோ எப்படி எழுதியிருக்கோம்? டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், தென் டேக் நேம் வந்து பட்டன், தென் அட்ரிபியூட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அட் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ அதனால தான் அட் ஐடி. நம்ம ஐடி பேஸ் பண்ணி தான் எழுத போகிறோம். ஐடி ஈக்குவல் டு போட்டுட்டு சிங்கிள் கோட்குள்ளே அதோட வேல்யூ அண்ட் அந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் அட்ரிபியூட் பேஸ் பண்ணி ஒரு Xpathோட சின்டாக்ஸ். இது பார்த்துட்டோம். இப்போ இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath பார்த்துட்டோம். இதுதான் அட்ரிபியூட் பேஸ்ட் Xpathோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மல்டிபிள் அட்ரிபியூட் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிங்கிள் அட்ரிபியூட் யூஸ் பண்ணோமா, மல்டிபிள் அட்ரிபியூட் எப்படி எழுதணும்? இது கூடவே இன்னொரு அட்ரிபியூட் சேர்த்தா போதும். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், இதில் அட் கொடுத்துட்டு இதில் இன்னும் என்னெல்லாம் இன்னும் இந்த எலிமெண்ட்டுக்கு இன்னும் என்னதெல்லாம் அட்ரிபியூட் இருக்குது? டைப் இருக்குது, கிளாஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னது டைப் எடுக்கிறேன். டைப்னா lat டைப் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டுக்குள்ள இந்த பட்டன் கொடுக்க போகிறேன். பட்டன் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட், அந்த ஐடியை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அண்ட் இது கூட நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? டைப்புங்கிற இன்னொரு அட்ரிபியூட்டையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவும் அது பாருங்கள் 1 of 1 காமிக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் ஹைலைட் ஆகுது அண்ட் எலிமெண்ட்டும் ஹைலைட் ஆகுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை அட்ரிபியூட் வேணுனாலும் இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். இதுக்கு நடுவில் எந்த சின்டாக்ஸ் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் எழுதிட்டீங்களா, செகண்ட் திரும்பவும் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் அட்ரிபியூட் எழுதினா போதும். ஸோ இதுதான் மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ்.
Ctrl A Ctrl C யூஸ் பண்ணிக்கலாம் and இதுல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். and third one என்ன பண்ண போறோம்னா attribute with Xpath functions. Xpath functions யூஸ் பண்ணி எப்படி ஒரு attribute Xpath எழுதுறதுன்னு பார்க்க போறோம். so first one வந்து contains யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை எடுத்துடலாம். /button நமக்கு வந்து tag name என்னது button. so button open square bracket. இப்போ என்ன பண்ணணும் contains தான் போடணும். ஓகேவா, எல்லாம் small contains. இப்போ circle bracket open பண்ணி இந்த இடத்துல last periodல text base பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் at symbol போடவே இல்லை, just text off போட்டோம். பட் இங்க attribute யூஸ் பண்ணா at symbol கண்டிப்பா போடணும். so at id comma, okay, comma equal to கிடையாது, comma, then single கோட்டுக்குள்ள அதோட வேல்யூ. இன்னும் brackets எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க 1 of 1 காமிக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் ஹைலைட் ஆகுது, எலிமெண்ட்டும் ஹைலைட் ஆகுது. ஸோ எக்ஸ்பாத் வந்து வேலிட். இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கண்டெய்ன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டெய்ன்ஸ் கொடுத்தா என்னது, ஏதாவது ஒரு போர்ஷன் கொடுத்தா போதும். ஸோ என்டையராக நான் கொடுக்கல, நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ரைட்டை மட்டும் கொடுக்குறேன். பாருங்க, ஆக்சுவலாக அதோட ஐடி என்னது, ரைட் கிளிக் பட்டன் btnங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், ரைட் கொடுத்துருக்கோம். என்டையராக கொடுக்க மாட்டேன், அதோட ஒரு போர்ஷன் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கண்டெய்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Ctrl C, கண்டெய்ன்ஸும் பார்த்துட்டோம். இதுதான் கண்டெய்ன்ஸ். ஓகேவா, /tag name open square bracket contains, then circle bracket at id comma கோட்ஸ்குள்ள வேல்யூ, தென் ஓப்பன் பண்ண எல்லா பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். தென் நம்ம செகண்ட் ஒன் என்ன பார்க்க போறோம், ஸ்டார்ட்ஸ் வித் பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஸ்டார்ட்ஸ் வித்னால என்னது, ஸ்டார்டிங், தொடக்கம். ஸோ அதோட ஸ்டார்டிங் கொடுத்தா போதும், மிச்சம் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து எப்படி பார்க்கறதுன்னா, இன்ஸ்பெக்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு எலிமெண்ட் மேலே ஹோவர் பண்ணிட்டு, ஸோ இது இந்த எலிமெண்ட் தான். ஸோ பட்டன் டேக், ஸோ இதுக்கும் // button ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட்ஸ் எஸ் வரும் ஹைஃபன் வித் அண்ட் சர்க்கிள் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அட் ஐடி பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம், அதனால அட் ஐடி கமா சிங்கிள் கோட்டுக்குள்ள அதோட ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்தா போதும். ஐடியோட வேல்யூ என்னது, ரைட் கிளிக் பட்டன். ஸோ இதில் வந்து ரைட்டுங்கிறது தான் இதோட ஸ்டார்டிங். ரைட் மட்டும் இல்லை, ரைட் கிளிக் வரைக்கும் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், ரைட் மட்டும் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், என்டையராக கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண எல்லா ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து கேப்ஸ், ஓகே, அங்கே தான் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க 1 of 1 காமிக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் ஹைலைட் ஆகுது, எலிமெண்ட்டும் ஹைலைட் ஆகுது. இதில் பாருங்க /button starts hyphen with id பேஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ இதோட லாஸ்ட் ஒன் பார்க்க போறோம், டெக்ஸ்ட் ஆஃப் பேஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகலாம். இப்போ என்ன பண்றேன், இந்த கிளிக் மீ பட்டனை வந்து எடுக்கிறேன். கிளிக் மீ பட்டனுக்கு ஐடி வந்து டைனமிக், ஈச் லோடுக்கு அது சேஞ்ச் ஆகும். ஸோ ஐடி வந்து யூஸ் பண்ண முடியாது. இதோட டைப் இல்லைன்னா கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதோட டைப் வச்சு எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, /button tag name button ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளிக் மீ பட்டனோட டைப் பண்ணது பட்டன். ஸோ என்ன பண்றேன், at type equal to சிங்கிள் கோட்டுக்குள்ள அதோட வேல்யூ என்னது, பட்டன். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது என்ன எக்ஸ்பாத், இது அட்ரிபியூட் பேஸ்ட் எக்ஸ்பாத். ஏன்னா அட்ரிபியூட் வந்து டைப் எடுத்திருக்கோம், அதுல இருந்து அட்ரிபியூட்டான டைப்பும் அதோட வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ பட் இங்கே எத்தனை எனக்கு காமிக்குது, 1 of 4 காமிக்குது. பட் என்னோட இது என்னது, கிளிக் மீ பட்டன், சிங்கிள் பட்டனை தான் நான் லொகேட் பண்ணணும். ஸோ இப்போ திரும்பவும் பார்க்கலாம் வேற என்ன நம்ம கொடுக்க முடியும். ஓகே, டைப் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா மோர் தென் ஒன் எலிமெண்ட் பாயிண்ட் பண்ணுது.
ஸோ இப்போ கிளாஸ் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா? இது கூட என்ன பண்ணுறேன், திரும்பவும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அட் டைப் இல்லையே கிளாஸ் எல்லாம் at class equal to சிங்கிள் கோட்டுக்குள்ள அதோட வேல்யூ கொடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னது, இப்போ இது என்ன Xpath, இது மல்டிபிள் அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath. ஏன்னா மோர் தென் ஒன் அட்ரிபியூட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, இது எத்தனை பாயிண்ட் பண்ணுது, 3 பாயிண்ட் பண்ணுது. பட் எனக்கு வந்து கிளிக் மீ பட்டன் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால திரும்பவும் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும், வேற என்ன பண்ணலான்னு. ஸோ டைப்பும் எடுக்க முடியாது, கிளாஸும் எடுக்க முடியாது. லாஸ்டா இருக்கிறது இந்த கிளிக் மீங்கிற டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இது கூட என்ன பண்றேன், இன்னும் ஒரு Xpath ஆட் பண்ணேன், இன்னும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட்ல டெக்ஸ்ட் ஆஃப், இது வரைக்கும் அட்ரிபியூட்ஸுக்கு அட்டு கொடுத்தோம், டெக்ஸ்ட்டுக்கு வந்து அட்டு கொடுக்க கூடாது, வெறும் டெக்ஸ்ட் ஆஃப் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டுக்குள்ள அதோட வேல்யூ என்னது, கிளிக் மீ. ஸோ கிளிக் மீங்கிற வேல்யூ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன காமிக்குது, 1 of 1 காமிக்குது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஹைலைட் ஆகுது, அந்த எலிமெண்ட்டும் ஹைலைட் ஆகுது. ஸோ இதுதான் ப்ராப்பர் Xpath. ஓகேவா? இது வந்து ஒரு வேலிட் Xpath, ஏன்னா எலிமெண்ட் ஹைலைட் ஆகுது. ஸோ இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாம். இந்த வீடியோல அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath பார்த்தோம், அதுல சிங்கிள் அட்ரிபியூட்டும் பார்த்தோம், மல்டிபிள் அட்ரிபியூட் பார்த்தோம், தென் அட்ரிபியூட் வித் Xpath ஃபங்க்ஷன்ஸ் ஓடையும் பார்த்துட்டோம். ஸோ அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath, அட்ரிபியூட்னா என்னது, ஒரு டேக் இருங்க. இப்போ இதுதான் HTML டேக். இதில் அட்ரிபியூட்டுங்கிறது என்னது, இந்த டைப்பு, கிளாஸு, ஐடி, நேம், இதெல்லாம் தான் அட்ரிபியூட். அட்ரிபியூட் வேல்யூ வந்து இமெயில், இந்த இன்புட் டெக்ஸ்ட், இதெல்லாம் வேல்யூ. டேக் நேம் வந்து இன்புட். ஸோ இந்த டைப்பு கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு Xpath எழுதுறோம்னா அது அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath. சிங்கிள் அட்ரிபியூட்டை மட்டும் யூஸ் பண்ணோம்னா அது சிங்கிள் அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath. இதுவே மோர் தென் ஒன்னை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாருங்க, அட்ரிபியூட் பேஸ்ட் Xpathல வந்து /tag name அட் என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்றோமோ அதை வந்து அட் சிம்பிள் போட்டு தான் எழுதணும், ஈக்குவல் டு கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ல அதோட வேல்யூ. இதுதான் அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath. தென் மல்டிபிள் அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath வந்து அதே மாதிரி /tag name அதோட அட்ரிபியூட்டும் அதோட வேல்யூவும் கொடுத்துட்டு கூட இன்னொரு அட்ரிபியூட் கூட ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு அந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுதான் மல்டிபிள் அட்ரிபியூட் பேஸ்ட் Xpath. அண்ட் Xpath ஃபங்க்ஷன்ஸ் கூட எப்படி எழுதுறதுன்னு ஃபர்ஸ்ட் வந்து என்னது, கண்டெய்ன்ஸ் பார்த்தோம். கண்டெய்ன்ஸ்ல வந்து சிண்டாக்ஸ் நல்லா பாருங்க, /tag name contains then சர்க்கிள் பிராக்கெட்டுக்குள்ள அட் ஐடி போட்டுட்டு கமா கொடுக்கணும். ஓகே, இது கண்டிப்பா பாருங்க, ஈக்குவல் டு கிடையாது, கமா, சிங்கிள் கோட்டுக்குள்ள வேல்யூ, தென் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். தென் ஸ்டார்ட்ஸ் வித்ல வந்து அதே மாதிரி தான், tag name starts hyphen with at id. இதுல வந்து ஐடி பேஸ் பண்றோம், ஸோ அட் ஐடி போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன அட்ரிபியூட்டோ அந்த அட்ரிபியூட் இதில் ரிப்ளேஸ் பண்ணிடணும், தென் அதோட வேல்யூ. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட்டும் அட்ரிபியூட்டும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கும் / யூஸ் பண்ணிட்டு tag name தென் அட்ரிபியூட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அட்ரிபியூட் அட் டைப் கொடுத்துருக்கேன், தென் செகண்ட் ஒன்னும் அட்ரிபியூட் தான், அட் கிளாஸ். இது வந்து மல்டிபிள் பேஸ்ட் அட்ரிபியூட். அண்ட் லாஸ்ட் ஒன்ல என்ன பண்ணியிருக்கேன், அதோட டெக்ஸ்ட்டும் ஜாயின் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ text of is equal to click me. நம்ம வந்து சிங்கிள் அட்ரிபியூட் பார்த்திருக்கோம், மல்டிபிள் அட்ரிபியூட் பார்த்திருக்கோம், அண்ட் text of மூணு கம்பைன் பண்ணி ஒரு Xpath எழுதியிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.